ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 32 முதல். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த இடத்துல எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதும் போது அநேக காரியங்களை இந்த இடத்துல எழுதி கொண்டு வருகிறார். அதுல ஒரு வசனம், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதம் பண்ணார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு மிக சமீபமாய் வந்திருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை வாசித்து பார்த்தால் தெரியும் எத்தனை பக்கத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று. சிலர் சொல்லுவீங்க, 2000 வருஷமா இதான் சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வராரு. எங்க வராரு? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சீக்கிரம் வராருன்னு சொன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நமக்கு அவருடைய வருகை எவ்வளவு சமீபமா இருக்கிறது. அப்பவே வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதி எங்க நிற்கிறார்? வாசலில் நிற்கிறார். வாசல் வரைக்கும் வந்துட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. நொடி பொழுதுதான் ஆண்டவர் வந்து விடுவார். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? அதான் 32வது வசனத்திலிருந்து வாசித்தோம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்த உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஒரு பொல்லாத காலத்துல நாம் வந்திருக்கிறோம். நாட்கள்ல நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். நல்லா ஜெபிக்கிறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க, ஏன் உங்க குடும்பத்துல இந்த போராட்டம்? ஏசுன்னு போறீங்களே, போனதுனாலதான் இப்படி நடந்ததுன்னு அநேகர் சொல்லுவாங்க. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. போராட்டம் நிறைந்த ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். உபத்திரவம் மிகுந்த ஒரு காலத்திலே வந்திருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்ம என்ன ஆக்கப்பட்டோமா? வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல். அப்படின்னா இதோட கிரீக் வெர்ஷன்ல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த வார்த்தை தியேட்ரிசோ, தியேட்டர் என்கிற வார்த்தை இந்த பதத்திலிருந்தான் வந்தது. அப்ப என்ன ஆச்சு? இந்த உலகத்துல ஒரு டிராமா நடக்குது. யாரு ஸ்டேஜ்ல நடிக்கிறா? யார் நடிக்கிறா? நம்ம தான் நடிக்கிறோம். நம்மளை வச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏசுன்னு போனாம் பாரு, இப்ப எப்படி ஆயிட்டாம் பாருன்னு சிரிக்கிறாங்க. அதான் வேதம் சொல்லுது, நாம் வேடிக்கையாக்கப்பட்டோம். எல்லாரும் நிந்திக்கிறார்கள். உண்மையாதான். நான் காலேஜ் படிக்கும்போது 4 வருடங்கள் கல்லூரியில படித்தேன். 2007 இருந்து 2011. அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன். 3 வருஷம் ஆக போகுது. 7 வருடத்துல ஒரே ஒரு தடவை ஸ்பென்சர் பிளஸா போயிருக்கேன். அது என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ மொபைல் ஃபோன் வாங்கணும்னு. ஒரு தடவை பெத்தனாயர் பீச்சுக்கு போயிருக்கேன்.
கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே உனக்கு ஏதாவது பழக்கம் இருக்காடா, சிகரெட் அடிப்பியா இல்லை, ஜாலியா இருப்பியா இல்லை, ஊர் சுத்துவியா இல்லை, நீலாம் எதுக்குடா வாழ்றேன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிளாஸுக்கு போவேன் வருவேன், பைபிளை தூக்கிட்டு ஃபெலோஷிப்புக்கு ஓடுவேன், இதுதான் எனக்கு தெரியும். உலகம் நம்ம வேடிக்கையா தான் பேசும். நாம் வேடிக்கையாக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் வழுவி போகிறார்கள் விசுவாசத்தை விட்டு. இதனால சர்ச்சுக்கு போனா சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா சர்ச்சுக்கு வந்தா எனக்கு பாரம் வருது, எனக்கு உபத்திரவம் வருது, கஷ்டம் வருது. வரும். யோவான் 16:33. இதோ இந்த சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனிக்கிறேன். 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொழுது இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் இருக்கிற வரை உபத்திரவமே இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கலாம், ஆண்டவர் வீட்டுக்கு மேல வீடு கொடுப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல இருக்கிற வரை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வேதத்தை சுமக்கிறவர்களுக்கும் சுமக்காதவர்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான். அவங்களுக்கும் கஷ்டம் வரும், நமக்கும் கஷ்டம் வரும். அவங்களுக்கும் பாடுகள் வரும், நமக்கும் பாடுகள் வரும். அவங்க வீட்லயும் அழுவாங்க, நம்ம வீட்லயும் அழுவோம். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. நம்ம என்ன வந்தாலும் சந்தோஷமா இருப்போம். அதுதான் நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இருதயத்திலே தருவார். ஏன்னா அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. நீங்க செத்தாலும் அவரோடு. அல்லேலூயா. இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். செத்த அடுத்த நிமிஷம் நம்ம என்னையா கஷ்டம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கு இருக்குது? எந்த ஜனங்களுக்கு உலகத்துல இந்த ஆசீர்வாதம் இருக்குது? நமக்கு, நம்ம தவிர. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 காரியங்களை வாசித்த வசனங்களிலிருந்து சொல்ல போகிறேன். இந்த உபத்திரவங்களிலிருந்து விலகி, அதாவது உபத்திரவம் இருக்கதான் செய்யும், ஆனா அதிலே எப்படி சந்தோஷமா இருந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகாம ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், இந்த வருகையிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ளும்படி 2 காரியங்களை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒண்ணு, எபிரேயர் 10:32 நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். ஒண்ணு, நாம் பிரகாசமாக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரகாசம் எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து வரும். எப்படி வரும்? தேவனுடைய வசனங்களை வாசிப்பதனாலே அந்த பிரகாசம் நமக்குள்ளே உண்டாகும். ஜெபிக்கும் போது அந்த பிரகாசம் நமக்குள்ளே உண்டாகும். இந்த பிரகாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சந்தோஷத்தோடு சகிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது 34வது வசனத்துல நான் கட்டப்பட்டிருக்கையே நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். 2வது காரியம், நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இந்த உலகத்துல நமக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம் வருது? நமக்கு ஆண்டவர் பெரிய சந்தோஷத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். விதைக்கிறவன் தான் அறுக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தென்னை மரத்தை வச்சா என்னதான் வரும்?
தேங்காய் தான் வரும். மாங்காய் மரத்தை வச்சா மாங்காய் தான் வரும். நம்ம கொண்டு போய் புல்ல நட்டிட்டு மாங்காய் வரலன்னு பார்த்துட்டே இருந்தா வருமா? வராது. இப்பொழுது படுகிற பாடுகள் இனிவரும் மேன்மைக்கு ஒப்பானவைகள் அல்லவென்று அறிந்து சந்தோஷமாய் பாடுபட வேண்டும். நல்ல அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கேள்வியே வராது. என்ன கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மதத்திலும் எந்த பெரிய தலைவரும் சொல்லவில்லை, எப்பா நான் உனக்காக அங்க வீடு கட்டிட்டு இருக்கேன், நான் சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன்னு வேற யாரும் சொல்லல. யாரும் சொல்லுவாங்க 7 ஜென்மம் இருக்கு, மாத்தி மாத்தி எடுக்கணும், பாவம் பண்ணினா திரும்ப கீழே போயிருவேன், அப்புறம் மேல வருவேன், கழுதையாவே குதிரையாவே நாயாவே. ஆண்டவர் சொன்னார், மனுஷன் ஒரே தரம் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துல போராட்டம் உண்டுப்பா, தைரியமா போராடு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறேன். அப்ப நமக்கு நம்பிக்கை இந்த உலகத்துல வச்சோம்னா சோர்ந்து போயிடும். ஆண்டவர் வருகிறதற்கு முன்னாடியே நம்முடைய விசுவாசம் இல்லாம போயிடும். நாம் எங்கே விசுவாசத்தை வைக்க வேண்டும்? என்னென்ன அவங்க விசுவாசாங்களாம்? பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து இந்த உலகத்துல இருக்கிற இந்த ஆஸ்திகளை எல்லாம் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தாங்களாம். கொள்ளைக்கார வீட்டுக்கு வந்து சந்தோஷமா எடுத்து கொடுப்பீங்களா? எப்ப வந்துட்ட சரி வெறுங்கையோட போகாத, பீரோல 2 நகை இருக்காத எடுத்துட்டு போன்னு சொல்லுவீங்களா யாராவது? ஆனா இவர்கள் அப்படித்தான் கொடுத்தாங்க. எடுத்துட்டு போப்பா, நீ பண்ணேன்னா நீ பாவத்தை அனுபவிக்க போற, எனக்கு மேன்மையான சந்தோஷம் மேல இருக்குதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு நம்ம தேடி வந்து எத்தனையோ 100 வருடங்களுக்கு முன்பாக, இப்பவே இந்த ரோட்ல வரதுக்குள்ள படாத பாடு கொண்டு போயிட்டேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? சவுத் சைடெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? மெட்ராஸ் எப்படி இருந்திருக்கும்? மிஷனரிமார்கள் தேடி வந்தார்கள். அவங்களுடைய ஆசைகளை விட்டுட்டு, அந்தஸ்தை விட்டுட்டு, சுகமாய் வாழ வேண்டிய அவர்கள் அவங்க நாட்டையெல்லாம் விட்டுட்டு இந்தியா எப்படியாவது ரட்சிக்கப்படணும்னு தேடி வந்தாங்க. ஆப்பிரிக்கா ரட்சிக்கப்படணும்னு தேடி வந்தாங்க. சைனா ரட்சிக்கப்படணும்னு தேடி போனாங்க. எல்லாவற்றையும் விட்டு தியாகமாய் வந்தார்கள். எந்த நம்பிக்கையில வந்தாங்க? எந்த நம்பிக்கையில வந்தாங்க? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையான மேன்மையும் உண்டு என்று அறிந்து சந்தோஷமாய் தன்னுடைய ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் கடைசியில சொல்லுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனா ஆத்மா பிரியமாயிடாது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 27 கடைசி 2 வசனம். தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதக்காரன் இந்த இடத்துல எழுதுகிறார், நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்போ இந்த உலகத்திலே நடக்கிற அநியாயங்கள், கொடுமைகள் எல்லாம் பார்க்கும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. நம்ம நினைக்கிறோம், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம தான் லூசு மாதிரி ஏசுன்னு போறோமோ? எல்லாரும் சந்தோஷமா லஞ்சம் வாங்குறான், நம்ம மட்டும் லஞ்சம் வாங்கினா ஆண்டவர் வந்து யார் கையிலையும் பரிதானம் வாங்காதன்னு வேற சொல்லியிருக்காரு. ஜாலியா ஊர் சுத்துறான், நம்ம சுத்தினா உன் நேரத்தை வீணாக்காதன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஜாலியா பேசுறான், நம்ம ஆண்டவர் வந்து நீ பேசுற ஒரு வார்த்தையும் கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கமோ அப்படின்னு நினைச்சோம்னா உடனே புஷ்டன்னு போயிடும் விசுவாசம். சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறான், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று
விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருக்கேன். அதனால வேதம் சொன்னது கர்த்தருக்கு ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். பாதகரின் அடி கண்ணத்தில் படும் வேளை என்னை நினைந்தீரே நீ. ஆதகரின் அடி கண்ணத்தில் படும் வேளை என்னை நினைந்தீரே நீ. அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான். அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. இன்னும் வர என்ன தாமதம் செல்லுமோ சொன்ன வாக்கை நினைந்து. இன்னும் வர என்ன தாமதம் செல்லுமோ சொன்ன வாக்கை நினைந்து. ஆடியேனுந்தன் பாதம் பணிந்து வந்தேன். ஆடியேனுந்தன் பாதம் பணிந்து வந்தேன். ஓ எந்தன் பூமாலை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்தன் பூமாலை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்தன் பூமாலை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசம் உள்ளவர்களை தேடி ஆண்டவரின் இடத்திலே வந்திருக்கிறார். ஐயா, எனக்கு உபத்திரவம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, நான் எப்படி விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் என்று கேட்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரகாசம் உங்களுக்குள்ளாய் வரும்போது மிகுந்த உபத்திரவத்தை நீங்கள் சந்தோஷமாய் சகிப்பீர்கள். பரலோகத்திலே மேன்மையும் நிலையான ஒரு சந்தோஷமும் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்தால் சந்தோஷமாய் உங்களுடைய ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுப்பீர்கள். இந்த வேளையில ஆண்டவர் அந்த பிரகாசத்தை உங்களுடைய இருதயத்திலே தரும்படி வந்திருக்கிறார். பரலோகத்தை குறித்த மேலான அறிவை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். இப்பொழுது படுகிற பாடுகள் இனி வரும் மேன்மைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இந்த உலகம் நம்மை வேடிக்கையாய் பார்க்கிறது, உலகம் நம்மை பரிகசிக்கிறது, நம்மை கேவலமாய் பேசுகிறது, பேசட்டும். நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒன்றை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே என்ன பாடுகள் பட்டாலும் எனக்கென்று ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நான் அதிக நன்மையை அந்த இடத்திலே கண்டடைவேன். சதா காலமும் நான் அவரோடு கூட இருப்பேன். அவரை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து நான் ஆளுகை செய்வேன். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருப்பேன். அந்த தேசத்திலே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை. மகிமையால் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
அந்த சிந்தை நம்முடைய இருதயத்திலே வந்துவிட்டால் எந்த சோதனை வந்தாலும் சந்தோஷமாய் சகிப்போம். என்ன வேதனை வந்தாலும் யார் நம்மை கொள்ளையிட்டாலும் வேதம் சொல்லுகிறபடி நாம் சந்தோஷமாய் கொள்ளையிட நாம் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்திற்கு உரியதாய் இராமல் அது மேலானவைகளை நாடுகிற விசுவாசமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரியவைகளையே நான் தேடி ஏமாந்து போய் விடாதபடி மேலானவைகளை தேட உதவி செய்யும். மேலானவைகளை தேட உதவி செய்யும். பரலோகத்தின் தரிசனத்தை எனக்கு தாரும். பரலோகத்தை குறித்த அறிவை எனக்கு தாரும். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் நீர் வரப்போகிறீர். இனி நீர் தாமதிப்பது இல்லை ஆண்டவரே. உடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் சமீபித்திருக்கிறது என்று அறிந்து இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, பரலோகத்தை குறித்த அறிவை எனக்கு தாரும். அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும். இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் அந்த சிந்தை எனக்குள்ளே வரும்போது ஆண்டவரே, நான் சந்தோஷமா இந்த பாடுகளை சகிப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்தவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவரை உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த நோக்கத்தோடு எந்த தேவையோடு இந்த ஜனங்களின் இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிவி. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசி இருக்கிறீர். வறுமையில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி சொல்லியிருக்கிறார். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலைகளை தருவீராக. சமாதானம் இல்லாமல் இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே, இந்த சமாதானத்தை உடைய வாழ்க்கையை கட்டளையிடும். தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறவர்கள் இந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு எனக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தின ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். எந்த தேவையோடு வந்திருந்தாலும் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று உம்மை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வந்த ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாதபடி நிறைவான சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் வருகிற உபத்திரவங்களை சகிக்கும்படி ஆண்டவரே நீர் அவருடைய இருதயத்தை பிரகாசமாக்கினபடியினால் ஸ்தோத்திரம். பரலோகத்தை குறித்த ஒரு அறிவை அவருடைய இருதயத்தில் நீர் உண்டாக்கினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். படுகிற பாடுகள் இதோ பெரிய மேன்மையை கொண்டு வரும் என்று அறிந்து சந்தோஷமாய் பாடுபட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பேசும், நீர் பேசும்படி நான் போட்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளோடு பேசி இந்த பிள்ளைகளை நடத்தும். கூட இருப்பீராக. இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல புதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.